வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என் கெட்டப் நல்லா இருக்கா? உங்களுக்காக ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சிறுகதை. இவரோட கதை வந்து நம்ம சொல்ல முடியாது. வாசிக்கத்தான் முடியும். எழுத்தாளர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? லாசா ராமமிர்தம். அவரோட கதை வந்து அவரோட ஒரு வரியும், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ரசிக்கத்தக்கதா இருக்கும். அப்படி இருக்கும்போது, நம்ம சொல்லி அத அனுபவத்த கொண்டுற முடியாது. அதனால நான் இன்னைக்கு அவரோட கதைய வாசிக்கிறேன். அவரோட சிறுகதை, உத்தராயணம் அப்படிங்கிற சிறுகதை. இது வந்து முத்திரை கதைகள் அப்படின்னு ஒரு புக்கு தொகுத்திருக்காங்க. தொகுப்பாளர் பேரு சிவம். இவர் வந்து நிறைய நல்ல நல்ல எழுத்தாளர்கள், புதுமை பித்தன், வள்ளிக்கண்ணன் அப்படி பெரிய பெரிய எழுத்தாளர்களோட சிறுகதை, சிறந்த சிறுகதைகளை எடுத்திருக்கிறார். எடுத்து தொகுத்திருக்கிறார். நல்ல கதைகள்ல இருக்கு. அதுல இருந்த ஒரு கதையை நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். உத்தராயணம். உத்தராயணம்ங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிற அளவுல உத்தருங்கிறது வடக்கு வடக்கு. ஹிந்தியில வந்து வடக்கு. அப்போ வடக்கு நோக்கி பயணம். அது வந்து ஒரு மரணத்தை குறிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். எனக்கு தோன்றது வந்து அது மரணத்தை குறிக்க வர்ற மாதிரி தோணுது. உத்தராயணம் வாசிக்கிறேன். கேட்குறீங்களா? எழுதியவர் வந்து லாசா ராமாமிர்தம். இதுல ஒவ்வொரு இடத்துலையுமே எனக்கு அதோட தொடர்பு கொண்ட என்னோட கருத்துக்களை சொல்றதுக்கு நிறைய இருக்குது. ஒரு நல்ல சிறுகதைங்கிறதே பல இடங்கள்ல நம்மளை வந்து அதோட பொருத்தி நினைக்க தோணணும். இந்த கதை அப்படி எனக்கு வந்து பல இடங்கள்ல அப்படின்னு நினைக்க தோணுது. நான் அங்கங்க நான் என்னோட கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டே வாசிக்கிறேன். ஓகேயா? அஜந்தா கொண்டைக்கு எல்லோருக்கும் கூந்தல் கொடுப்பினை இருக்காது. முதல் வரியிலே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஜந்தா கொண்டை. அஜந்தா கொண்டைங்கிறது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்காது. அந்த பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா, வாணிஸ்ரீ அவங்கெல்லாம் அந்த மாதிரி கொண்டை தான் போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய கொண்டை போட்டிருப்பாங்க. அது அவ்வளவு அவங்களோட முடி கிடையாது. அவங்க ஆர்டிஃபிஷியலா ஒரு பன்னுன்னு சொல்லுவாங்க. அந்த பன்னை ரெடி பண்ணி பண்ண வச்சு அதுக்கு மேல அவங்களோட ஒரிஜினல் முடிய சுத்தி பண்ணுவாங்க. எங்க அம்மா அதே மாதிரி போடுவாங்க. எங்க அம்மா வந்து அப்பா இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்டைலா இருந்தாங்க. எங்களுக்கு அவங்க புறப்பட்டு ஸ்கூலுக்குலாம் போறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி புறப்பட்டு போவாங்க. அவங்க அந்த மாதிரி அஜந்தா கொண்டை தான் போடுவாங்க. அப்பா இறந்த உடனே டக்குன்னு அதுலருந்து மாறிட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த அஜந்தா கொண்டை தான் போடுவாங்க. பெரிய கொண்டை போடுவாங்க. அது மக்களுக்கு அவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கைய குடுக்குற மாரி இருக்கும். அந்த அஜந்தா கொண்டை தான் இவர் இங்க ரெஃபர் பண்றாரு. அதுக்கு கூந்தல் கொடுப்பினை கிடையாது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பன் வச்சு ரெடி பண்ண இத முழுசும் மூடுறதுக்கு நம்மளோட முடி பத்தணும். அப்பதான் அந்த கொண்ட போட முடியும். அதனால நெறைய பேருக்கு அத வைக்க முடியாது. அவங்களோட முடிய வச்சு அத மறைச்சு அப்படி பின் பண்ணணும். அதனால தான் கூந்தல் இவர் ரொம்ப மைன்யூட்டா எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது. கூந்தல் கொடுப்பினை கிடையாது. நெற்றியிலிருந்து பின்னுக்கு இழுத்து இப்படி பின்னுக்கு இழுத்து அழுந்த வாரி இறுகப் பிணைத்து எழுப்பிய கொண்டையின் கோபுரம் நெஞ்சை முட்டுகிறது. நான் சொல்றது வந்து ஒரு ரவுண்டு பன் மாதிரி வச்சிருப்பாங்க. இவர் சொல்றது அப்படி கொஞ்சம் உயரமாவும் போடுவாங்க. அதை இன்னும் அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. ஸ்தூபி போல் உச்சியில் ஒரு குமிழ் வேறு. உச்சியில ஒரு அலங்கார குமிழ். சீப்பை தப்பிவிட்ட பிடரி சுருள்கள் நினைவில் குறுகிருக்கின்றன. இப்படி இந்த சீப்புக்கு கட்டுப்படாம சில முடி முன்னுக்கு வந்து கிடக்குது. அந்த பெண்ணை வந்து அவ்வளோ அழகா ரசிச்சு பார்த்துக்கிறார். யார் அந்த பெண்? பாப்போம். பிறப்போடு வந்து விட்டார் போல் உடலோடு ஒட்டி வெள்ளை ரோஜா நிறத்தில் கடல் நுரையீரல் நெய்தாய ஆடையினூடே மார்க்கச்சு விண்ணென்று தெரித்து தெரிக்கின்றது. இந்த இந்த இடம் எனக்கு ரொம்ப மலைப்பா இருந்தது.
நுரையீரல் நெய்தான ஆடை. நுரையீரல்ங்கிறது ஒரு பஞ்சு மாதிரி இருக்கு. அப்படியே ரூம் ரூமா, அரை அறையா, சின்ன சின்ன கட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு நுரையீரல். அந்த மாதிரி அந்த புடவை இருக்குதான். நுரையீரல் நெய்தாய உடை, அதுல மார்க்கச்சு விண் என்று தெரித்து தெரிகின்றது. அந்த காலத்து பெண் அப்படிங்கிறது தெரியுது. ரவிக்கை பூணாது, திரண்ட பனி தோல் குமிழ்கள், கழுத்தின் விலாசம். யார் இவள்? முகம் பார்க்கும் முன், இவர் இன்னும் அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கல, கவனிக்கல. முகம் பார்க்கும் முன் வயதானவர் மொட்டை மாடியில் படுக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்கிறேளே அப்பா அப்படின்னு அவரோட மக தேடி வந்துட்டார். தோளை குலுக்கும் கையை தூக்க கலக்கத்தின் திமிர பார்க்கிறேன். தூக்கம் கலையவில்லை, கனவு கலைந்து விட்டது. அந்த பெண் அவரோட கனவுல வந்த பெண். அவ்வளோ அழகா உடலோடு ஒற்ற ஆடை உடுத்தி, மார்க்கச்சை அணிந்து, அந்த அஜந்தா கொண்ட போட்டுட்டு, அந்த காலத்துல அவங்க சினிமால பார்த்த நடிகைய கனவுல பாக்குறாங்க. அது போல ஒரு பெண்ணை பாக்குறாங்க. அதை பார்த்து முகத்தை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடியே மக எழுப்பிட்டான். மொட்டை மாடியில படுக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா அப்படின்னு எழுப்பிட்டான். எழுந்துருங்கோ அப்பான்னா. முடியை அள்ளி செருகிக் கொண்டு சாந்தா முகத்தில் தான் இன்று முதல் மொழி. முதல் தடவையா முழிச்ச உடனே பாக்குறது இன்னைக்கு சாந்தாவை தான் பாக்குறேங்கிறார். வெட்டுக்கிளி போல் லேசாக ஆகாயத்தை பார்த்து அஞ்சலி செய்யும் நாசி நுனியில் குந்துமணி மண்ணை பிசைந்தவன் கிள்ளி எரிந்து விட்டதால் மூக்கு சற்று மொன்னை. ஒருத்தையும் எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காரு பாருங்க. மூக்கு நமக்கெல்லாம் இப்படி நேரா இருக்கும், சிலருக்கு மட்டும் இந்த அடிப்பகுதி தூக்குனாப்புல இருக்கும். அந்த பெண்ணுக்கு அந்த அடிப்பகுதி தூக்குனது வானத்தை பார்த்த மாதிரி இருக்குதான். அந்த முனையில இருக்கிற ஒரு முனைய சிலருக்கு கொஞ்சம் மழுங்குனாப்புல இருக்கும். எனக்கெல்லாம் கொஞ்சம் கூர்மையான மூக்கு, சிலருக்கு இப்படி மழுங்குன மாதிரி இருக்கும். அந்த மழுங்குன மூக்கு எப்படி இருக்குதான், இந்த ஒரு களிமண்ணால பிசைகிறவன் அந்த முனையை இப்படி எடுத்துட்டா இப்படி இருக்கும், அப்படி இருக்குதான் அந்த நாசி. முகத்தில் வெண்ணெய் பளபளக்கிறது. அவளும் பாவம் மாற்றி மாற்றி சந்தனத்தை அரைத்து போடுகிறாள். மனம் இல்லாமல் மஞ்சளை பூசிக்கொள்கிறாள். பிக்கோ டர்மரிக் கிளியர் ஸ்டில் அப்பப்போ வர்த்தக ஒலிபரப்பில் என்னென்ன விளம்பரம் கேட்கிறாளோ அத்தனையும் வாங்கியாகிறது. இன்று அமுங்கினார் போல் இருந்தது. நாளை காலை எழுந்து கண்ணாடியில் பார்த்தால் கிளைத்திருக்கிறது பரு. பெண்களுக்கு ஒரு வயசுல எல்லாருக்கும் இல்ல, சில பெண்களுக்கு பரு வரும். அந்த பருவை போக்கணுங்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சிகளை தான் இவர் சொல்றாரு. இது என்னென்னலாம் அட்வர்டைஸ் பண்றாங்களோ அவ்வளோத்தையும் வாங்கி ட்ரை பண்றாங்க. போட்டு கொஞ்ச நேரத்துல அமுங்கின மாதிரி இருக்கு. அப்புறம் காலையில எழுந்துச்சு பார்த்தா அது கிளம்பிடுது. எனக்கு அது ஒரு கொடுப்பினை. எனக்கு அந்த அந்த பதின்ம வயசுல கூட எனக்கு வந்ததில்லை. இப்ப வரைக்கும் எனக்கு அந்த பரு அந்த தொந்தரவு இருந்ததில்லை. உடனே உற்சாகம், அடுத்து உடனே அயர்வு. அது போன உடனே உற்சாகமாகுது, மறுநாள் காலையில வந்த உடனே ஒரு அயர்வு ஆகுது. கொஞ்ச நாட்களாய் அவள் காலம் இப்படித்தான் தள்ளுகிறது. ஆயினும் பரந்த முகத்தில் பேரழகு ஒன்று உண்டு. விடி வேளையின் அயர்த்தலில் கண்டது தோற்றம். இதன் தெளிந்த நிழல்தானே. கையை ஆட்டிவிட்டு சாந்தா இறங்கி போயாச்சு. இவ்வளவு நேரம் சொன்னதும் சாந்தாவோட முயற்சி. சாந்தாவோட முகம் வெண்ணெய் பளபளப்போட இருக்குது. அந்த பளபளப்பே கூட பரு வர்றதுக்கு ஒரு காரணம். எனக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னுக்கு பரு வராது. ரொம்ப அந்த இது இருந்ததுன்னா, கொஞ்சம் எண்ணெய் பசை அதிகமா இருந்ததுன்னா பரு வரும். அதே மாதிரி அவங்க அந்த அந்த பருவுக்காக வேண்டி அப்ளை பண்றவங்க தயிர்லாம் போடக்கூடாது. தயிர்லாம் போட்டா நிறைய வந்துடும். கீழ்வானத்தில் பெரிய யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. மேகப்பாறைகள் நெகிழ்ந்து உடைந்து கரைந்து ஆகுதியில் கவிழ்கின்றன. தழல் ஆட்டம் வான் பூரா பரவுகிறது. சூடு உரைக்கவே
நானும் எழுந்து இறங்குகின்றேன். ஏணியிலிருந்து கால் தரையில் இறங்கினதுமே சுருக். பல்லுக்கிடையில் தோன்றிய சாபத்தை கடித்து விழுங்குகிறேன். சேகரின் உபயம். அது என்னது காலில் குத்துது அப்படின்னா சேகர் பண்ண வேலை. பொழுது போகவில்லை. சொல்ல சொல்ல வேலையோடும் வேலை இல்லாமலும் முள்வேலிக்கு முடி வெட்டி அவன் முடி சொல்ல சொல்ல தோளில் புரள்கிறது. அதாவது முச்செடியை வெட்டி போட்டிருக்காங்க அங்க, அது இவரோட காலில் குத்திருச்சு. முச்செடியை வெட்டுறானே ஒழிய அவனோட முடி வந்து தோல்ல புரண்டுகிட்டு இருக்கு, அதை வெட்டல அப்படிங்கிற. இவரோட கதைகள் வந்து நீங்க படிக்க படிக்க அவரோட வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பிடிபட்டுரும். அப்புறம் நம்ம ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். மீசை ஒதுக்கி வெட்டி வீழ்த்திய முல்லை வெந்நீர் அடுப்புக்காக ஏணி அடியின் சுவரோரம் சேர்த்து வைத்திருக்கிறான். வெயிலில் காய்வதற்காக தட்டி கொட்டி பரப்பி வைத்திருக்கிறான். வெந்நீர் அடுப்புக்கும் அதை எரிக்கப் போவதில்லை, எனக்கு தெரியும். முல்லை கையில் குத்தி கொள்ளாமல் எரிக்க தனி பொறுமை, சிரத்தை, நாக் வேண்டும். இவரோடதுல இன்னொரு ஒரு ஸ்டைல் என்னன்னா, இங்கிலீஷ் வார்த்தைகளை அடிக்கடி இடையில போவார். நம்ம பேசும்போது என்ன இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்றோமோ அதை அப்படியே போவார். கிணற்றடியில் வாழை இலைகள் காற்றில் நர்த்தனமாடி வரவேற்கின்றன. சத்தியமா அவை என்னை அடையாளம் கண்டு கொண்டுதான் அப்படி செய்கின்றன. மாலையில் ஒன்றிரண்டு வாளிகள் நான் இழுத்து கொட்டுவதை கொண்டு இலை ஒவ்வொன்றும் ஆள் படுக்கலாம். தண்ணி விடுறதுனால வாழை இலை வந்து ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு பெருசா இருக்கு. அல்ல, பாவாடை கட்டிக்கலாம். ஒரு வாழை இலை எடுத்து ஒரு பாவாடை மாதிரி கட்டிக்கலாம். என்ன ஜாதியோ தெரியவில்லை. தாருக்கு இன்னும் எத்தனை நாள் போகணுமோ. எங்கள் இலையை தொடக்கூடாதுன்னு பழியா நிற்கிறேன். மத்தியானம் பாருங்கோ, பாழம் பாழமாக காத்து கிழிச்சுடுறதே. என்ன சொல்றேன்? காற்றுக்கு அலங்கோலமாக அதற்கு இஷ்டம். அதற்காக உன் கத்திக்கு இரையாக காத்திருக்கமா? நான் சொல்லவில்லை. வாய் திறந்து சொல்லிவிட்டால் பந்து என் மேலேயே திரும்பி வந்து மோதும். பிராமணனுக்கு வயசுக்கேத்த பேச்சா இருக்கா பாரு. இந்த இடத்துல என்னன்னா, வாழையில கேட்டா இவர் வந்து வெட்டுறதுக்கு அலோ பண்றது இல்லை. அப்போ அந்த கேட்கறவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இப்படி மாட்டேன் மாட்டேன்னு சொல்றீங்களே, ஆனா காத்து கிழிக்கத்தானே செய்து அப்படின்னா, அதுக்கு அவர் வந்து அந்த வாழை இலைய ஒரு பெண்ணோட ஒப்பிட்டு, ஒரு பெண்ணு தனக்கு பிடிச்சவனோட போகலாம், ஆனா இன்னொருத்தன் வந்து அவ விருப்பம் இல்லாம அணுகிறது தப்பு அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் என்ன சொல்றாரு, காற்றுக்கு அலங்கோலமாக அதற்கு இஷ்டம். அதற்காக உன் கத்திக்கு இரையாக காத்திருக்குமா? ஒரு பெண் போல சொல்றாரு. அதுக்குதான் அவங்க என்ன சொல்லுவாங்களாம், பிராமணனுக்கு வயசுக்கேத்த பேச்சா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட கனவுக்கேற்ற வயது கடந்து எத்தனையோ வயதாகிவிட்ட போதிலும் வயதுக்கேற்ற கனவு என்று காண வருமோ? தன்னோட வயதுக்கேற்ற கனவு வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்றாரு. நடுப்பிள்ளையும் அடுத்தவனும் பல் தேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வீட்டில் ஒரு பேஸ்டா மண்ணா ஒண்ணு உண்டா? எப்பவும் மாச கடைசி தானா? அந்த பிள்ளைகள் வந்து சொல்றாங்க பேஸ்ட் இல்லைங்கிறது. ஏன் மண் இருக்கேன்? இவனுக்கு அவன், அவனுக்கு இவன், சமயத்துக்கு ஏற்ப ஒருவனுக்கு ஒருவன் உடுக்கடி. இவர்கள் பாஷையில் பாஸ். டாமி வாழையாட்டி காலை வந்தனம் தெரிவித்துக் கொள்கிறது. எங்கிருந்தோ என்றோ வந்தது, எங்கோ போகிறது, வருகிறது. திடீரென்று நினைத்து கொண்டு கன காரியமாக ஓடுகிறது. எங்கு போனாலும் வந்தாலும் இரவு இங்குதான். எல்லாம் பகல் 10 மணிக்கும் இரவு 10 மணி வாக்கிலும் கிணற்றடியில் வைக்கும் ஒரு கவளம் சோறு பண்ணும் வேலை. சாப்பிடுறதுக்கு டாமி இவங்க வீட்டுக்கு வந்துடும். தோ கூட கொட்ட வேண்டாம். எங்கிருந்தாலும் பறந்தோடி வந்து விடுகிறது. சொறி பிடிக்கிறது, சொறி உதிர்கிறது. ஆனால் கண்களில் மட்டும் உள்ளொளியின் அழகு மங்கவில்லை. வாழையாட்டிக் கொண்டு நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு நான் இருக்கிறேன், உனக்கேன் கவலை என்று கண்கள் பேசுகின்றன. சனியனே எட்டிப்போ, கால சுத்திண்டு. உதையை வாங்கி கொண்டு குறைக்க கூட இல்லை. தென்னை மரத்தடியில்
தான் ஏற்கனவே பறித்து வைத்திருக்கும் பள்ளத்துக்கு போய் படுத்துக் கொள்கிறது. டேய், ரொம்ப பொறாமையா இருக்குடா. எஸ் எஸ், முன் ஜென்மத்தில் சுவாமிஜியா இருந்திருக்குமோடா. இதெல்லாம் நாயை குறிப்பிடுவன அல்ல. அங்க நிக்கிற பையனுங்க பேசிக்கிறாங்க, இவரோட பையனுங்க. என் காது கேட்க என்னை கேலி பண்ணுகிறார்களாம். தனிப்பட்ட முறையில் அப்பாவை அல்ல, தலைமுறையின் பழிப்பு. எங்களை அவர்கள் பங்கப்படுத்துகிறார்கள். நடுப்பிள்ளை என்னை கேட்கிறான், என்னப்பா வாரம் ஒரு நாள் மௌன விரதம்னு வாயை அடைச்சிட்டு கண்ணால் பேசிக் கொண்டிருக்கிறாய்? பேசுகிறாயா? சுட்டரிக்கிறாய். ஒரு கதவை மூடிவிட்டு இன்னொரு கதவை திறந்து விடுகிறாய். அவ்வளவுதானே? இப்படி கண்ணால் கரிப்பதற்கு பதிலாக வாயை திறந்து எங்களை திட்டிவிடலாம். ஆமா, நாங்கள் கும்மாளம் தான் அடிப்போம், ரேடியோ சிலோன் தான் கேட்போம், முழு வால்யூம் தான் முடுக்கி விடுவோம், சினிமா பேச்சு தான் பேசுவோம். நீ பொறுத்துண்டு தான் இருக்கணும். இல்லாட்டி இதென்ன மௌனம்? உனக்கு ததறினா எங்களுக்கு லலலா. நாங்கள் நீயா? வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு பொழுதுபோக்குக்கு என்னதான் வழி? வீட்டுக்கு வீடு போய் பாருங்கள். சத்தம் உங்களுக்கு பிபி, எங்களுக்கு பீதிக்கு அதுதான் மறதி. வழித்துணை. கடன் வாங்கியோ திருடியோ கலகலப்பாய் இன்னைக்கு இன்றோடு போச்சா? நாளையை நாங்கள் எங்கே கண்டோம்? உங்களுக்கு நாளை இருந்தது. அந்த வேலை வேலை சுலபமா கிடைக்குது. ஒரு பென்ஷன், சம்பளம், அந்த ஒரு ஒரு உத்தரவாதம் இருந்தது. அதெல்லாம் இல்லாத பையனுங்க ஒரு பாட்டு கேட்டு அப்படிதான் எங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்றான். நான் பதில் பேசவில்லை, பேசுவதில்லை. பேச்சு நியாயம் எப்பவோ தாண்டியாச்சு. கண்ணன் அந்த நாளிலேயே செல்லாம். கொடுத்த சலுகைகளுடன் தானாக எடுத்துக்கொண்ட உரிமைகளும் இப்போ சேர்ந்து விட்டன. அவன் தம்பி மௌனமாய் எனக்கு விழும் சாட்டையடியை பார்த்து கொண்டு நிற்கிறான். பாஸின் ஹேட்செட் மேன். நான் இன்னும் வெறுக்கவில்லை, ஆனால் இவர்கள் உலகத்தை வெறுத்தாச்சு. நட்ட பயிர் அம்புகளாய் காய்க்கிறது. ஈரப்படுக்கையில் படுத்து உன் உத்தராயணத்துக்கு காத்திரு. கிருஷ்ணா, அது எங்கே கிருஷ்ணா என்று சுத்துகிறது? அருவருப்பான அவஸ்வர அழுகையின் தேம்பல் போன்ற ஒரு சத்தம். எல்லாம் இவர் தெளிவா சொல்லிட மாட்டாரு. நம்ம கண்டுபிடிச்சுக்கிறணும். இப்ப இடையில கிருஷ்ணான்னு சொல்றது யாரு? கழுகு, பறக்கிற பருந்து கிருஷ்ணான்னு சொல்றத, அந்த பருந்துங்கிறத மென்ஷன் பண்ண மாட்டார். நாம அதை கண்டுபிடிச்சு போய்க்கிறோம். அதோட சத்தம் கிருஷ்ணாங்கிற மாதிரி இல்லையா, அபசுரம் முடிச்ச மாதிரி இருக்குதான். ஆனால் அதை கேட்டதும் கருணி பாதி பேசும் படத்தை மார்பில் கவிழ்த்து கொண்டு படுத்த வண்ணமே கன்னத்தில் போட்டுக்கொள்கிறாள். உண்மையிலேயே பக்தி சுவாபம் உள்ளவள்தான். அதுவும் இது போன்று நோகாமல் புண்ணியம் சம்பாதிப்பதில் பழைய கெட்டிக்காரு. படுத்த வாக்கிலேயே இப்படி போட்டுக்கிறாங்க. புத்தகம், பேசும் படம்ங்கிற புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நெஞ்சு மேல கவுத்து போட்டுட்டு இப்படி பண்ணிக்கிறாங்க. அதாவது நோகாம புண்ணியம் தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்தந்த நாளுக்கு அதன் போக்கை நடாத்த தேவதை உண்டோ? உண்டனில் அவள்தான் இன்று காலை எனக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டவளோ? சூரியனிடமிருந்து லகானை வாங்கி புடுங்கிக் கொண்டார். ரதத்தை அவள்தான் நடத்துகிறாளோ? இவன் பொக்கை வாயை இழுத்துக்கொண்டு பக்கத்தில் உட்கார்ந்திருப்பான். ஒருவேளை இந்த வேளைக்கு டியூட்டி மாறி தேவதையே வேற தேவதை வந்துட்டாங்களா, கனவுல வந்தவங்க இல்லாம அப்படின்னு யோசிக்கிறேன். நமக்குத்தான் காலடியில் இடரும் கூழாங்கல் எல்லாம் சாமியாச்சே. அதனால்தான் வெயில் இப்படி காய்கிறதோ? இல்லை, நான் தப்பாய் நினைக்கிறேன். காயத்தானே வெயில்னா காயத்தானே செய்யும். வாழை அடியிலே ஒரே அமளி. எட்டி பார்க்கிறேன். இரு கழுத்துகளும் நம்மளை அந்த இடத்துக்கு அப்படியே கொண்டு போறாரு பாருங்க. அதை வாசிக்க வாசிக்க அவர் எதை ரசிச்சாரோ அதை நம்மளை ரசிக்க வைக்கிறார். இரு கழுத்துகளும் ஒரு கழுத்தாய் பின்னிக்கொண்டு ஈருடல் இரு தலையில் ஒரு புது பட்சியை உருவாக்கி கொடு. இரு வான்கோழிகள்
சண்டையில் உருள்கின்றன. கழுத்துகளை லேசில் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை போலும். அந்த உருவிலேயே புரண்டு புரண்டு முள்வேலியில் ஒரு சந்தின் வழி வெளியேறி, அப்பாடா, எப்படியோ ஒன்று நின்று ஒன்று விடுபட்டு உருவம் பிளந்து தொப்பை பாட்டிகள் போல லொங்கு லொங்கென்று ஓடுகின்றன. வான்கோழி கண்ணுக்கு முன்னால வருதா, அதோட இந்த இடமெல்லாம் அப்படி தொங்கி போயிருக்கும். அது ஓடுறது தொப்பை பாட்டிகள் ஓடுறது போல இருக்கான். பின்னால் ஒரே கதைக்குள்ள எவ்வளோ வர்ணனைகள், எத்தனை படிமங்கள். பின்னால் ஒரு குடிசையில் ஒரு சாஹிபா வளர்க்கிறாள். ஆனால் அவற்றிற்கு வேட்டைக்காடு இங்கேதான். மல்லிச் செடியை மிதித்துக்கொண்டு, கொத்தமல்லி விதையை கொத்திக்கொண்டு, கருவேப்பிலை கன்றை வேரோடு சாய்த்து ஹரிணி வாய்விட்டு அழுதே விட்டாள். கண்ட சேற்றை மிதித்துக்கொண்டு ஏமாந்தால் சமையலறை வரை நீளும் கால்கள். டாமி தென்னங்கன்றடியில் அதுவே பருத்து கொண்ட குழியில் படுத்திருக்கிறது. வெயில் தாங்காது வயிறு கொல்லந்துருத்தி போல குபுக் குபுக்கென் குபுக் குபுக். அவ்வளவுதான். சென்டென்ஸை முடிக்க மாட்டார். அவரோட ஸ்டைல் அது. என்றைக்கு ஒரு நாள் மண்டை கலங்கி வெடுக்கென்று பிடுங்க போகிறதோ, இப்போது அதற்கு கோழிகளை துரத்தக்கூட தெம்பு இல்லை. எனக்கு தெரிந்தவரை இது குறைக்கிற நாயும் அல்ல, கடிக்கிற நாயும் அல்ல. நாய்களில் ஊமை உண்டா? அப்போ இதன் பிறவி பயன்தான் என்ன? கொலைக்காத நாய் பார்த்திருக்கிறோமா? ஊமையா, கொலைக்க முடியாம தெரியல. ஒரு காரியமும் இல்லாமல் கன காரியமாக குடுகெடுவென்று ஓடுவதும் 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 அவ்வளவுதானா?